கார்த்திகை தீபம் விளக்கேற்ற நல்ல நேரம் எது? கார்த்திகை தீபம் ஏற்ற சரியான நேரம் எது என்பது தெரியுமா? அதுபோல எந்த திசையில் தீபம் ஏற்றக்கூடாது என்பதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கார்த்திகை மாதம் என்றாலே அது தீபங்களுக்கான மாதம் என பொருள் கொள்ளலாம். கார்த்திகை நட்சத்திரமும் கார்த்திகை மாத பௌர்ணமியும் ஒரே நாளில் வருவதை தான் கார்த்திகை தீபம் என்கிறோம். கார்த்திகை தீபம் என்றாலே நினைவுக்கு வருவது அண்ணாமலையார் தீபம்தான். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலை பரணி தீபமும் மாலை மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்படும். வீடுகளில் மாலை நேரங்களில் அகல் விளக்குகளில் பஞ்சு திரியிட்டு பசு நெய் அல்லது பஞ்சதீப எண்ணெயை கொண்டு விளக்கேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு தீபமாவது நெய்யினால் ஏற்றுவது சிறப்பு. வீடுகளில் குறைந்தபட்சம் 27 விளக்குகளை ஏற்றி வழிபட வேண்டும். இப்படி வழிபட்டால் செல்வம் பெருகும். அதிகபட்சமாக எத்தனை விளக்குகளை வேண்டுமானாலும் ஏற்றிக்கொள்ளலாம். வீட்டு வாசலில் கோலமிட்டு தாம்பூல தட்டு அல்லது மனை வைத்து அதில் 5 முக குத்து விளக்கை ஏற்றி வழிபடுவது சிறந்தது. வாசலில் ஏற்றப்பட்ட தீபமானது குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது எரிய வேண்டும். அகல் விளக்குகளை சுவாமி அறையிலும் ஏற்ற வேண்டும். பிறகு நம் வீட்டில் உள்ள அறைகளின் வாசற்படிகளில் ஏற்ற வேண்டும். கிழக்கு திசை நோக்கி ஏற்றினால் துன்பங்களை நீக்கும். மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும். அதுபோல் தோஷங்களும் மறையும். விளக்கை எந்த காரணத்தை கொண்டும் தெற்கு திசையில் ஏற்றவே கூடாது. விளக்கை மாலை வேளைகளில் மட்டுமே ஏற்ற வேண்டும். அதிலும் திருவண்ணாமலை உச்சியில் மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றிய பிறகு வீடுகளில் மாலை 6:05 மணிக்கு ஏற்றலாம். அப்போது பொறி உருண்டை செய்து படையலிடலாம். மனம் முழுக்க சிவன் நாமத்தை சொல்ல வேண்டும். காமாட்சி அம்மன் விளக்கின் அடியில் காசு வைத்து ஏற்றினால் மகாலட்சுமி அருள் கிடைக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.